அனைவருக்கும் வணக்கம். காத்திருந்தமைக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் மதியானம் சார் வந்திருக்காரு. நம்மளோட ரோல் மாடலா இருக்க மிஸ்டர் கருப்புசாமி பாண்டியன் சார் நம்மிடையே இன்னைக்கு வந்து கலந்துட்டு இருக்காரு. கைட் பண்றதுக்காக வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்காரு, வழிகாட்டுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சார் இப்போ நம்ம குரூப்பை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஜூரிஸ்ட், அந்த ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் வச்சு எதிர்காலத்துல நாங்க ஜட்ஜ் ஆயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணி அப்படின்னு பிக்ஸ் பண்ணி, அது சில நேரம் 5:30-6 மணி வரைக்கும் கூட போகும். அவ்வளவு நேரம் கண்டினியூஸா வந்து சாப்டர் பை சாப்டர், செக்ஷன் பை செக்ஷனா ரொம்ப டீப்பா அனலைசிஸ் பண்ணி கரண்ட் லீகல் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒருத்தரும் தனக்குள்ளே இது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஷேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் சாந்தினி ஆரம்பிச்சாங்க இந்த குரூப்பை ஆரம்பிச்சு, அப்படியே அடுத்தடுத்து நண்பர்கள்லாம் சேர்ந்து போய் உள்ளார வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் படிச்சுட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள என்ன பிரின்சிபல் வச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் அதுல லாயர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ்ல இருப்பாங்க, கோர்ட்ல இருப்பாங்க, அப்படியே சில பேர் கவனிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு 2 பேர் மினிமம் வந்துட்டாலே நாங்க கண்டிப்பா படிப்போம். ஒரு 2 பேர் இருந்தா கூட நீங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்போம். அப்படி வர்றவங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200 நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு. இது இஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ணி 300 நாளுக்கு மேல போயிடுச்சு. அதுல இருந்து அப்படியே இஎம்எஸ் குரூப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அது மார்னிங் மட்டும் தான் படிக்கிறோம். இப்ப ஜட்ஜுக்கு மட்டும் படிக்கிறவங்க மதியான நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிச்சது. நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு நீங்க எங்களுக்குள்ள ஒருத்தரா நீங்க வந்து பங்கெடுத்துட்டு எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வெக்கேஷன் டைம்லயும் நீங்க ஒரு சிரத்தை எடுத்து அதுவும் ஆஃப்டர்நூன் செஷனா இது நீங்க ரெகுலரா பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள்ஸ் லாயர் மிஸ்டர் வினோத்குமாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. காலையில எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த 173 பத்தி நாங்க அந்த சாப்டர் போயிட்டு இருக்கு சார், அதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி பண்ணிடலாமே, ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க சார் நீங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஒரு 1 hour மட்டும் டைம் கொடுங்க போதும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம அந்த சாப்டர் 12ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா இன் சிஆர்பிசி, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது இந்த 173ல இப்ப லேட்டஸ்டா ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல. அது யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனிபடி கேன் டெல் மீ? வினோத்குமார் சொல்லுங்க சார். இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவு போட முடியுமா அப்படின்றதா சார்? வெரி குட் வெரி குட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ஆமா, அது வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து இப்பதான் வந்திருக்கு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. பீதாம்பரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை நான் லைவ்ல ஒரு கிளான்ஸ் சும்மா ஜஸ்ட் பார்க்கும்போது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நேற்றுதான் நைட்ல படிச்சு முடிச்சோடனேயும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூவா இருந்துச்சு. இப்போ தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படிக்கும்போது எனக்கு பிடிச்சமான ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சில பேரை நான் ஏற்றுக்குவேன். அப்படி இப்ப தொடர்ச்சியா அந்த கிரிமினல் வழக்குகள்ல சஞ்சய் கரோல் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஸ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அவங்க தொடர்ச்சியா கிரிமினல் லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல அணுகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இதுல இந்த தீர்வு பத்தி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். சாப்டர் 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 154ல ஸ்டார்ட் பண்ணி செக்ஷன் 176 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி போயிடலாம். இந்த சாப்டர் 12 வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. இன்வெஸ்டிகேஷன் as to when it gets started. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் வைக்கிறேன். when the investigation gets started. யாராவது சொல்லுங்களேன். இது சும்மா நம்ம ஒரு இன்டராக்டிவ் செஷனாவே போய்க்குவோம்.
சும்மா நானே சொல்லிட்டு இருக்காம நீங்களும் ஏன்னா நிறைய நாள் படிச்சுட்டு இருக்கீங்க, ரெண்டாவது நீங்க எக்ஸாமுக்கு தயாரான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. ஸோ நீங்களுமே அதை என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்? குற்றம் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் இன்வெஸ்டிகேஷன். இன்னொரு சொல்லுங்கம்மா. சார் ஒரு குற்றம் சம்பந்தமா புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புகாரை பெற்றதுல இருந்து அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், வெரி குட். இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து அப்படின்னு சொல்லுவோம் சார். வெரி குட். அதாவது இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு காக்னிசபிள் அஃபென்ஸ் when it gets registered, the very moment investigation gets started. As and when the FIR is registered in a case of cognizable offense, the investigation gets started. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆனோடனே என்ன பண்ணணும், 154ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை ஃபர்தரா என்ன செய்யணும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து he should involve into the sacrosanct duty of collecting evidence. அந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு எது சம்பந்தமா அவங்க வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை அவங்க போய் கலெக்ட் பண்ணணும். பை வே ஆஃப் எக்ஸாமினிங் தி பர்சன்ஸ் those who are acquainted with the facts of the case. இப்படிதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் get started through its journey. இதுதான் இப்படி பார்க்குறோம். இப்படி போகும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை போய் விசாரணை செய்வாங்க. விசாரணை செஞ்சு அவங்ககிட்ட இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன செக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க, யாராவது சொல்லுங்க. 161 subsection 3. வெரி குட். 161 கிளாஸ் 3ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டூரிங் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஓ வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணோடனே அவரு he recorded his confession and he proceed further to the level of discovery of fact. இது என்ன ப்ரொவிஷன்ல பண்ணுவாங்க? 164ல கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க சார். டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 27 சார். வெரி குட். நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதா சொல்லவே இல்லை. நான் வந்து ஐஓ வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாரு, ஐஓ வந்து கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கேள்விகளை எப்பவுமே நல்லா 1க்கு 2 தடவை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது எனக்காக மட்டும் இல்ல, எக்ஸாம்லயுமே அப்படியே பார்த்தோன்னே அழகா இருக்கே இந்த கொஸ்டின், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் சொல்லிட்டு யூ cannot simply jump into the conclusion. You have to think twice on seeing the question. இது உங்களுக்கு ஒரு சின்ன லெசன். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் through investigation he proceeded to apprehend the accused and successfully apprehended the accused and got his statement. It is under what provision? எல்லாரோட மைக்கும் அது அன்மியூட் பண்ணி தானே இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு கன்ஃபெஷன் வாங்குறாங்க. அந்த எந்த அஃபென்ஸ்ல அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களோ அதுல ப்ரொசீட் பண்ணிட்டு போய் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க விட்னஸ்ட. அதோட மிட்வேல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. தட் இஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் கன்ஃபெஷன். அந்த கன்ஃபெஷனை வாங்கிட்டு அவர் வந்து அந்த அஃபென்ஸ்ல யூஸ் பண்ற அந்த வெப்பனை வந்து ஒரு இடத்துல கன்சீல் பண்ணி வச்சுக்கேன்னு சொல்றாரு. அதை ரெக்கவரி பண்றாங்க. இட் இஸ் அண்டர் இது 27 சொல்லலாமா? 27 எவிடன்ஸ் ஆக்ட்னு. மேடம், அதாவது கன்ஃபெஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா தட் வுட் பி ஹிட் பை செக்ஷன் 25. நீங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஃபர்தரா போய் pursuant to that confession
டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் வாஸ் மேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபெஷனை தாண்டி போய் சம்திங் வாஸ் டிஸ்கவர்ட். சோ இது வந்து 27. சரியா? எஸ் சார். அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம கேள்விகளே போகவே இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி வர்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் மெகசர் ஸ்பாட்ல போய் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்சர்வேஷன் மெகசர் போடுவாங்க. ரஃப் ஸ்கெட்ச்லாம் அவங்க டிரா பண்ணுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல கவர் ஆகும் யாராவது சொல்லுங்களேன். இந்த ரஃப் ஸ்கெட்ச், அப்சர்வேஷன் மெகசர் இதெல்லாம் 173 subsection 2 sir. Section 7 of Indian Evidence 173 subsection 2 of CRPC sir. 173 subsection 2 of CRPC sir. ஓகே, 173 class 2 CRPC ல சொல்றீங்க. அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல தான் அதெல்லாம் நடக்கும். You are correct. But at the same time, my question is the rough sketch and the observation measure, which comes under the relevance of what section? Section 7 of Indian Evidence Act sir. Gajalakshmi madam, you are correct. ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. இதுதான் என்னோட கொஸ்டின். இப்ப எப்பவுமே வந்து நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் அதை நீங்க பதில் சொல்லுங்க. அழகா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இது மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் ஆகுது. ரஃப் ஸ்கெட்ச், கன்ஃபெஷன் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க ஃபைல் பண்றாங்கன்னா அது என்ன செக்ஷன்ல ஃபைல் பண்ணுவாங்க? 173 subsection 2. வெரி குட். 173 class 2 இதுலதான் ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்துடலாம். நம்ம வினோத் கேட்ட மாதிரி இந்த 173ல வந்து there are as many as 8 limbs. 173 class 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு ஒரு 8 லிம்ஸ் இருக்கு. இது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி சொன்னேன். What is mean by investigation, how it proceeds during investigation stage, what are all the duties are complained with by the I1 சொல்லிட்டேன். இப்போ 173 class 2ல வந்து அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின். இப்ப அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் வந்தா நீங்க அதை பார்க்கணும். ஒருவேளை நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்ல, அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? முதல்ல நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நோட்டீஸ் அனுப்புனாங்க. நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லுங்க. No mistake of facts. It's a mistake of facts னு சொல்லி பேச முடியும். அது என்னென்ன மாதிரியான சூழல்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் என்னென்ன காரணங்களுக்காக இருக்கலாம் அது யாராவது சொல்லுங்களேன். ஒண்ணு வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், இன்னொன்று வந்து மிஸ்டேக் ஆஃப் லான்னு கூட ரெஃபர் பண்ணலாம். சரியா? ஓகே சார். ரைட். இப்ப மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு ரெஃபர் பண்ணிட்டாங்க. நம்மளோட கையில இருக்கிற கேஸ்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் தி டியூட்டி cast upon the magistrate? He has to give notice to the complainant. Which provision says so? Which provision of CRPC says so? That is to give 202 202 சொல்லுதா? அதை யாராவது படிக்க முடியுமா? படிக்கீங்க. Postponement of issue of process னு போடுங்க சார். Any magistrate on receipt of a complaint of an offence
of which he is authorized to take cognizance or which has been made over to him under section 192 may, if he thinks fit, and shall, in a case where the accused is residing at a place beyond the area in which he exercises his jurisdiction, postpone the issue of process against the accused and either inquire into the case himself or direct an investigation to be made by a police officer or by such other person as he thinks fit for the purpose of deciding whether or not there is sufficient ground for proceeding. இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு சார். படிக்கட்டுமா ஃபுல்லா? வெரி வேணாம், போதும். நல்லா அழகா படிச்சீங்க. ஆக்சுவலா இந்த 202ல சொன்ன இந்த விஷயங்கள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒத்து போகல அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் if it is filed by the police officer before the concerned magistrate, as you stated correctly, RCS notice has to be sent to the complainant. My specific question is, which provision of CRPC says so, or under what authority the magistrate is causing notice to the de facto complainant? This is my specific question. Please understand this and answer. If answer is not known to anyone, you can simply say, I will give the answer. Sir, Bhagavan versus State, 1985. உங்க பேர் சொல்லுங்க. சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைன். ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. Your answer is absolutely correct. First of all, I should appreciate you. அதாவது 1985 2 SCC பேஜ் நம்பர் 537 நோட் பண்ணிக்கோங்க. 1985 2 SCC பேஜ் நம்பர் 537. இந்த ஜட்ஜ்மெண்ட் தட் வாஸ் ரெண்டட் பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா RCS நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 1985 அப்புறம், though there are so many amendments made in CRPC, still even there is no proviso clause available to that effect. This is the unfortunate situation. But Bhagavan Singh case வந்து கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் சிங் இஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பைண்டிங் நேச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்டர் விச் ஆர்டிகிள்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 142 141 sir. 141. நேரு கஜலட்சுமி ரெண்டு பேரும் கரெக்ட். 141. 142 சொன்னீங்கல்ல, 142 வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். தட் இஸ் அதாவது இன்ஹெரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சொல்றாங்க. நமக்கு என்னன்னா 141ல வாட் எவர் பி தி ஜட்ஜ்மெண்ட் given by the Supreme Court which has binding nature of all the subordinate court, it has to be followed. Supreme Court சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து it is like judge made law. It is equivalent to என்ன சொல்றது, ரூல் ஆஃப் லா மாதிரி, ஒரு ப்ரொவிஷன்ல சொல்ற மாதிரி நீங்க அதை ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ பகவான் சிங் கேஸ் பிரகாரம் நோட்டீஸ் வெரி குட். இப்போ ஆர்சிஎஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. ஆர்சிஎஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போட்டோம். இது இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ சப்சிக்வெண்ட் அங்கே வந்தேன். இப்போ பாசிட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண உடனே மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? காக்னிசன்ஸ் எடுக்கணும். வெரி குட். காக்னிசன்ஸ் எடுக்கணும். வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்? Applying the mind of judicial reasoning. அப்படின்னு எங்க பார்ட்டிஸ்க்கு சம் அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு? அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்க? யாராவது சொல்ல முடியுமா?
Section 190, subsection 1. VC Shukla case, sir. என்ன மேடம்? VC Shukla caseல சொல்லிருப்பாங்க. VC Not Shukla. cognizance not defined in the under the CRPC. Very good. Judicial precedents-ல தான் வந்து சொல்லிருப்பாங்க. ஆமா, அதாவது பாருங்க, இன்னமும் இவ்வளவு காலமா ஆயிடுச்சு, சிஆர்பிசில there is no definition for the word namely cognizance. Cognizance in the term வந்து which assumes much significance in the criminal procedure code. However, still we have no definition for that word. Then where we are taking inspiration with regard to the word? Through judicial decisions. சரியா? According to the judge-made law, what is known as cognizance, which means எழுதிக்கோங்க, to become aware. To become aware. Sorry, to become aware. To become aware or to take notice of judicially. To take notice of judicially. இன்னொன்னு நானா ஒரு வேர்டு காயின் வச்சிருக்கேன். Cognizance means it is nothing but application of mind by the judge. இது ஒரு term. உங்களுக்கு இதுல கேள்விகள்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்னு ஒரு 4 ஆன்சர் சொல்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது காக்னிசன்ஸ்னு நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு மீனிங் தான். இதுக்கு வந்து இன்னும் டெஃபினிஷனே கிடையாது. நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் லா மூலமா தான் நம்ம காக்னிசன்ஸை வந்து டெரைவ் பண்ணிட்டு, இது டெஃபினிஷனை டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா 173ல கிளாஸ் 1க்கு வரலாம். 173 class 1. நான் படிக்கவா? Every investigation under this chapter shall be completed without unnecessary delay. அப்படின்னு சொல்றாங்க. Every investigation under this chapter shall be completed without unnecessary delay. இது ஒரு பாயிண்ட். இதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த ப்ரொவிஷன்ல 173 class 1ல ஒரு அமெண்ட்மெண்ட். இது வந்து 2009ல வருது இந்த அமெண்ட்மெண்ட். அதுல என்ன இன்சர்ட் பண்றாங்கன்னா, தி இன்வெஸ்டிகேஷன் இன் ரிலேஷன் டு an offense under section 376, 376A, 376AB, B, C, D, DA, இந்த மாதிரி இந்த புதுசா வந்த அமெண்ட்மெண்ட்ல உள்ள இந்த ப்ரொவிஷன்ஸ், தட் இஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், இந்த மாதிரியான அஃபென்சஸ்ல பாருங்க ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் இன் ரிலேஷன் டு தி சோ அண்ட் சோ அஃபென்சஸ் shall be completed within 2 months from the date on which the information was recorded by the officer in charge of the police station. இந்த எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து within 2 monthsக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொவிசோ கிளாஸ்ல இன்சர்ட் பண்றாங்க 2009 அமெண்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 173 கிளாஸ் 2, அதுல வந்து சப் கிளாஸ் 1ல as soon as it is completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take cognizance of the offense on a police report, a report in the form prescribed by the state government. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து prescribe பண்ண அந்த ஃபார்ம்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அது பிரகாரம் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 173 கிளாஸ் 2ல மறுபடியும் கிளாஸ் 2 ஒன்று இருக்கு, சப் கிளாஸ் 2. அதுல தி ஆபீசர் shall also communicate in such manner as may be prescribed by the state government the action taken by him to the person, if any,
by whom the information relating to the commission of the offense was first given. பாருங்க, இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை அந்த காப்பியை கொடுக்க சொல்றாங்க. அக்யூஸ்டுக்கு காப்பீஸ் கொடுக்கறதுக்கு என்ன செக்ஷன் சொல்றாங்க? எந்த செக்ஷன்ல அக்யூஸ்டுக்கு காப்பீஸ்? ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவருக்கு எஃப்ஐஆர் மட்டும் தானே காப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. 154ல கிளாஸ் 2ல பாத்துருக்கீங்களா? 3 காப்பி கொடுக்க சொல்லுவாங்க இன்ஃபர்மேட்டுக்கு, இருக்குல்ல? ஆனா இங்க பாருங்க, 173 கிளாஸ் 2ல சப் கிளாஸ் 2 பிரகாரம் officers shall communicate in such manner as may be prescribed by the state government the action taken by him to the person, if any, by whom the information relating to the commission of the offense was first given. அவருக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்றாங்க by way of the form which was prescribed by the state government. So இது ஒரு உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கே இது புதுசா இருந்துச்சு, நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட் அந்த ப்ரெஸ்கிரைப் ஃபார்ம்ல கொடுக்கணுமா வேண்டாமான்னு என்ன கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தான் இது உங்களுக்காக வாசிக்கும் போது நான் அதை கம்ம கிராஸ் பண்ணேன். ஸோ அடுத்து 173ல கிளாஸ் 3 நான் படிக்கட்டுமா சார்? படிங்க. Where a superior officer of police has been appointed under section 158, the report shall, in any case in which the state government by general or special order so directs, be submitted through that officer, and he may, pending the orders of the magistrate, direct the officer in charge of the police station to make further investigation. வெரி குட். இப்ப 158ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆபீசர்ன்றாங்க, அவங்க யாரு? இப்போ 158 படிங்க யாராவது. ஒரு நிமிஷம் சார். Section 158, report how submitted. Every report sent to a magistrate under section 157 shall, if the state government so direct, be submitted through such superior officer of police as the state government by general or special order appointed in that behalf. Subsection 2, such superior officer may give such instruction to the officer in charge of the police station as he thinks fit, and shall, after regarding such instruction on such report, transmit the same without delay to the magistrate. Very good. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, சம்டைம்ஸ் அவங்க கூட அந்த அஃபென்சஸ் பொறுத்தளவுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. இதுல இந்த 158ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பை ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர்ல ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் அஃபென்ஸ்க்காக அவங்களும் இந்த அஃபென்ஸ் சம்பந்தமா ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு 173 கிளாஸ் 3ல சொல்றாங்க. அதுல இந்த 173 கிளாஸ் 3ல நீங்க இன்னொருக்க படிங்களேன், அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. Okay, sir. Where a superior officer of police has been appointed under section 158, the report shall, in any case in which the state government by general or special order so directs, be submitted through that officer, and he may, pending the orders of the magistrate, direct the officer in charge of the police station to make further investigation. Very good. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், he may direct the officer in charge of the police station to make further investigation. The superior officer who is appointed by the state government by a special order. At this juncture, he may direct the officer in charge of the police station to make further investigation. அவரு ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த சுப்பீரியர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி டைரக்ட் பண்ணலாம். பட் இந்த கேஸுக்கு வாங்க, நேர அந்த பீதாம்பரன் கேஸுக்கு வாங்க. இதுல என்னன்னா, இந்த கேஸ் இப்பதான் இதை பத்தி சொல்ல போறேன்.
இந்த பீதாம்பரன் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீஃப் போலீஸ் ஆபீசர் வந்து ஆர்டர் போடுவாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சுன்னா, அதுதான் சுப்பீரியர் ஆபீசர் ஆர்டர் போடலான்னு 173 கிளாஸ் 3ல இருக்கே, எப்படி சுப்ரீம் கோர்ட் அதை இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு ஒரு இன்ட்ரிகேசி இருக்கு, ஒரு லீகல் நுவான்ஸ். என்னன்னா, இந்த பர்டிகுலர் கேஸுக்காக ஒரு சுப்பீரியரை அண்டர் செக்ஷன் 158ல அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா he can order for further investigation. பட் அந்த பீதாம்பரன் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பண்ண கேஸ்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் சீஃப் போலீஸ் ஆபீசர் வந்து he was not appointed in accordance with section 158. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஆர்டர் போட்டது தப்புன்னு சொல்றாங்க. மோரோவர் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த 173 கிளாஸ் 3லேயோ பெண்டிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட், இந்த இடத்துல உங்களுக்கு யாருக்காவது ஒரு குழப்பம் வருதா? இங்க என்ன சார் பெண்டிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு நீங்க இதை சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? இப்படி யாருக்காவது தோணுது? அந்த குழப்பம் தான் சார், நேற்று ஃபுல்லா அதான் சார் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், எந்த ஆர்டர்னே புரியாம. வெரி குட். இப்ப நம்ம அதையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது என்னன்னா, பெண்டிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். இப்ப ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியாச்சு. யாரு ஃபைல் பண்ணிருக்கா? அந்த 158ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த ஸ்பெஷல் ஆபீசர் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாரு. இப்ப இட் இஸ் பெண்டிங் ஃபார் ஆர்டர்ஸ். இப்ப ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி what is the magistrate, what the magistrate has to do? He has to take cognizance. ஒன்னு, போலீஸ் ஃபைல் பண்ற ஃபைனல் ரிப்போர்ட்டை அவங்க அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, டிஸ்அக்ரி ஆகலாம், இல்ல ஏத்துக்கிட்டு காக்னிசன்ஸ் எடுக்கலாம், இல்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். there are 3 ஆப்ஷன்ஸ். சரியா? இப்படி ஃபைல் பண்ணிட்டு மேஜிஸ்ட்ரேட் எந்த ஆர்டர்ஸும் பாஸ் பண்ணாம இருக்கிறாங்கல்ல, அட் திஸ் ஜங்க்சர், இதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். அவங்க எந்த ஆர்டருமே காக்னிசன்ஸ் எடுக்கல, அதை திருப்பி அனுப்பல, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போடல. தி மொமெண்ட் when the charge sheet is filed, அதுக்கு உடனேவும் அவங்க காக்னிசன்ஸ் எடுக்காம அந்த ஆர்டர்ஸ் போடாம ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த சுப்பீரியர் ஆபீசர் was appointed under section 158 of CRPC can direct the officer in charge of the police station to make further investigation. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டவுட் இருக்கா? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதாவது இந்த பெண்டிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட்னா இங்க என்ன வரும்னா, ஒன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியாச்சு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, ஃபைல் பண்ணி அப்படியே சும்மா ஒரு ஃபைல் பண்றது அப்படியே இருக்கு. தி மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் நாட் ஈவன் சீன் தி ஃபைனல் ரிப்போர்ட். கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு, ஃபைல் பண்ணோன்னே என்ன செய்யணும்? ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கணும். ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம். இந்த ரெண்டுக்கு இடையில ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதுன்னு அவர் நினைச்சாருன்னா அவர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். இந்த மூணுமே செய்யாத ஒரு சூழ்நிலை இருப்பாருங்க, அதுதான் பெண்டிங் ஃபார் ஆர்டர்ஸ். மேஜிஸ்ட்ரேட் எதுவுமே செய்யாத நிலை இருக்குல்ல, தி வெரி மொமெண்ட் when the charge sheet is filed, that stage should be called as pending for the orders of magistrate. புரிஞ்சுட்டீங்களா? At this juncture, the superior officer appointed under section 158 may direct the officer in charge of the police station to make further investigation. அந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா மத்த நேரம் ஏன் போட முடியாதுன்னா, அதுக்கப்புறம் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துச்சுன்னா இவரோட ரோல் போயிடும். இந்த இடத்துல ஒரு லிமிட்டட் ரோல் மட்டும் கொடுக்குறாங்க அவருக்கு. அதுவும் அந்த சுப்பீரியர் ஆபீசர் வந்து he must be appointed by the state government by special or general order in accordance with section 158. புரிஞ்சுட்டீங்களா? சார் இப்போ இது வந்து இப்போ 159ல சொல்லியிருக்காங்கல்ல, அதுவா சார்? இப்போ 159ல வந்து
அந்த ரிப்போர்ட்டை வாங்கின அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, அதுவா சார்? அந்த 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 போர்ஷன் தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா சார் நான் சொல்றது? 159 படிங்க. இப்போ 158ல வந்து ரிப்போர்ட் ஹவுஸ் சப்மிட்னு இருக்கு சார். 157ல அப்படி ஒரு ஆபீசர் அப்பாயின்ட் பண்றோம், இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. 158ல அந்த ரிப்போர்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்றாங்க. 159ல பவர் டு ஹோல்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர் பிரிலிமினரி என்கொயரி அப்படின்னு ஆரம்பிக்குது சார் ஹெட்டிங். சச் மேஜிஸ்ட்ரேட் ஆன் ரிசீவிங் சச் ரிப்போர்ட் மே டைரக்ட் அன் இன்வெஸ்டிகேஷன் ஆர் பாருங்க. இந்த ரிப்போர்ட் அவர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இன் பிட்வீன் கேப்ல இந்த ஸ்பெஷல் ஆபீசர் இஃப் ஹி திங்ஸ் ஃபிட் he may direct the officer in charge of the police station to make further investigation. அவ்வளவுதான். இந்த 159ல அவங்க டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரிசீவிங் ரிப்போர்ட் மே டைரக்ட் அன் இன்வெஸ்டிகேஷன் இஃப் ஹி திங்ஸ் ஃபிட் இது ஜட்ஜுக்கு வந்துருது. சரியா? ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். அப்போ 158க்கும் 159க்கும் இடைப்பட்ட அந்த கேப்ல தான் 173(3) எனேபிள் ஆகும். ஆமா, 173(3). ஓகே. 159ல வந்து the function of magistrate gets started. இந்த கேப் இருக்கு பாருங்க, அவங்க ஃபைல் பண்றதுக்கும் 159ல மேஜிஸ்ட்ரேட் வந்து ப்ரொசீட் பண்றதுக்கும் இடையில உள்ள கேப்ல அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு சுப்பீரியர் ஆபீசர் ஆர்டர் போடலாம். superior officer order போடலாம் means the superior officer must have been appointed by the government by general or special order in accordance with section 158. அப்படினா மட்டும்தான் அவருக்கு பவர் இருக்கு. otherwise he lacks of competency. சரியா? I hope that everybody understands. சரி, இப்போ அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் 173(8)ல கொடுக்கலாம். 173(8)ல ஜட்ஜ் கொடுக்கிறது, மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கிறது. ஓகே, ஓகே சார். இது வந்து அந்த போலீஸ் ஆபீசருக்கான ஒரு லிமிட்டட் பவர் இருக்கு. அந்த சுப்பீரியர் ஆபீசருக்காரல 158ல அப்பாயின்ட் பண்ணாங்கல, அவரோட லிமிட்டட் பவர் இருக்கு. அதுல ஒரு ஆர்டர் போடலாம். போட்டா அந்த ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் கேன் மேக் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அப்ப வந்து ஃபார்மலா அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெதர் டு கெட் permission from the concerned magistrate for undertaking further investigation கிடையாது. What is the law which is settled by Supreme Court na further investigation பண்றதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் பர்மிஷன் வாங்கணுமா, கோர்ட்ல வாங்க கூடாதுன்னா வாங்கவே தேவையில்லை. he can undertake. that is what the very section itself clearly says. 173 class 8 படிச்சீங்கன்னா அந்த செக்ஷன்லயே ரொம்ப கிளியரா இருக்கும். அவங்க ஃபர்தரா if the officer in charge of the police station or IO stumbles upon any further information, any further material with regard to the investigation, he can undertake the further investigation. சரியா? ஓகே, ஓகே சார், புரியுது சார். He need not get any prior permission or prior approval from the magistrate concerned. தேவையில்லை. So இப்போ இந்த 173 class 3 எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 173 கிளாஸ் 4க்கு போயிடலாம். யாரா படிக்கிறீங்களா? Yes, sir. Stand 4. Whenever it appears from a report forwarded under this section that the accused has been released on his bond, the magistrate shall make such order for the discharge of such bond or otherwise as he thinks fit. ஓகே, இது வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்டானது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஜட்ஜுக்கு ஃபார்வர்ட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 169 நீங்க இதோட சேர்த்து படிச்சுக்கலாம். 169 CRPC பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் வென் எவிடன்ஸ் டிஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து கலெக்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கும் பட்சத்துல அந்த கன்சர்ன்ட் ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷனே வந்து அவங்கள வெளியே விட்டுடலாம். அந்த மாதிரி சூழல்ல உள்ள ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட அந்த பாண்டு வாங்கிட்டு தான் வெளியே விடுவாங்க. அந்த 169ல இன்சஃபிஷியண்டா இருக்க எவிடன்ஸ் தான் அவர் பாண்டு வாங்கி விட்டுருவாங்க. அந்த பாண்டை வந்து அப்படியே
கேன்சல் பண்ணிட்டு அதை டிஸ்சார்ஜ் மாதிரி அறிவிக்கலான்றாங்க. திஸ் இஸ் ஒன் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் போயிடலாம். Class 5. When such report is in respect of a case to which section 170 applies, the police officer shall forward to the magistrate along with the report. இப்ப எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். 173 class 5 வந்து which relates to 170. அப்ப 173 class 4 இருக்கு பாருங்க, முன்னாடி படிச்சோம்ல, அது வந்து that provision relates to 169. 169ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக இன்சஃபிஷியண்டா இருந்தா அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் வந்து சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா வாட் தி மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் டு டுனா 170 பிரகாரம் ஆக்ட் பண்ணணும். 170ல என்ன சொல்றாங்க பாருங்க, அப்படி நம்ம இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். 170 யாராவது படிங்க. 170 case to be sent to magistrate when evidence is sufficient. Class 1. 170ல வந்து if of வேணாம் 170 பொறுத்தளவுக்கு when evidence is sufficient னா 170. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி படிங்க 169 படிங்க. அப்படி 169 release of accused when evidence deficient. Deficient அப்படின்னா insufficient. சரியா? deficientனா which means insufficient. insufficient இருந்தா 169ல அவர் வந்து பாண்ட் வாங்கிட்டு விட்டுருவாரு. அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸ்ல 173 class 4 will have a play. When there is evidence as against the accused na 170 பிரகாரம் the report will be forwarded to the magistrate concerned and he has to act upon in accordance with section 173 class 5. சரியா? இப்போ 173 class படிக்கலாம். Class 5A, all documents are relevant extracts thereof on which the prosecution proposed to relay other than those already sent to the magistrate during investigation. 5 Class B, the statements recorded under section 161 of all the persons whom the prosecution proposed to examine as its witnesses. வெரி குட். இதுல என்னன்னா 173 class 5ல அந்த ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் ஃபைல் பண்ற அந்த ரிப்போர்ட்ல எல்லா 161 ஸ்டேட்மெண்ட்டையும் அங்க ப்ரொடியூஸ் பண்ணிடணும். whether it is relevant or not, whether the prosecution is going to rely upon or not, whether the document is proposed to be submitted or laid upon by or not, irrespective of all, எல்லாத்தையுமே இந்த இன்வெஸ்டிகேஷன்ற ஏரியால என்னென்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ எவ்ரிதிங் should have been placed before the court னு சொல்றாங்க. சரியா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் கூட 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கலாம். அக்யூஸ்ட் 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கலாமா? சார் அப்படி எங்க சொல்றாங்க வாங்கலான்னு? சார் 161லே எனி பர்சன் அப்படினு ஒரு வேர்ட் வருது. எனி பர்சன்னா அது அக்யூஸ்ட இன்க்ளூட் பண்ணனும் யார் சொன்னா? நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படியே? சார் அப்படி யாரு சொல்லிருக்கா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏக்கா தெரியுமா? நோ சார். வெரி குட். அதாவது எனி பர்சன் த டேர்ம் விச் இன்க்ளூட்ஸ் அக்யூஸ்ட் அப்படின்னு நந்தினி சத்பதினு ஒரு கேஸ் இருக்கு, ஒரு ஃபேமஸ் கேஸ். அதுல ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணய்யர் வந்து
இன்டர்பிரட் பண்ணும்போது எனி பர்சன் த டேர்ம் விச் இன்க்ளூட்ஸ் அக்யூஸ் இருக்காங்க. சப்சிக்வெண்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து followed by the Supreme Court very recently in one judgment, namely Deepak Bhai Jagdish Chandra Patel அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அதுல அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இது வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எனி பர்சன் இன்க்ளூட்ஸ் அக்யூஸ்னு நீங்க சொல்லலாம். பட் அது எப்படி சொல்றீங்க, யார் சொன்னான்னு கேட்டா திஸ் இஸ் தி ஆன்சர். நந்தினி சத்பதி கேஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வந்துடும். அது ஒரு விஆர் கிருஷ்ணயரோட ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட். அது அதுலதான் அதை இன்டர்பிரட் பண்றாங்க. ரைட், நம்ம ஃபர்தரா போலாமா? சார் எனக்கு டவுட் சார். சொல்லுங்க மேடம். சார் அந்த சப்செக்ஷன் 5ல அந்த 170ல நம்ம ரிப்போர்ட் போடும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுமா, இல்ல 173ல ரிப்போர்ட் போடும்போது இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணுவோம் சார்? மேடம் 173(2)ல போடுறோம்ல, அதுல இந்த இது ஃபுல்லா இருக்கணும். 173(2)ல தான் ஃபைனல் ரிப்போர்ட் போடுறோம். அந்த ஃபைனல் ரிப்போர்ட் should accompanied with all the documents which are mentioned in section 173 class 5. சரியா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். போங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் யாராவது இருந்தா எடுத்து போடுங்க. தீபக் பாய் ஜெகதீஷ் சந்திரா அப்படின்னு இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா KM ஜோசப்னு ஒரு ஜட்ஜ் எழுதியிருப்பாங்க. யாராவது எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு எனக்கு கூட சொல்லுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். 173 class 6 போயிடலாம். படிங்க. If the police officer is of opinion that any part of any such statement is not relevant to the subject matter of the proceedings, or that is disclosure to the accused is not essential in the interests of justice and is inexpedient in the public interest, he shall indicate that part of the statement and append a note requesting the magistrate to exclude that part from the copies to be granted to the accused and stating his reasons for making such request. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 173 class 5ல சொன்னது மாதிரி தான் இங்க சொல்றாங்க. அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப அக்யூஸ்டுக்கு வந்து காப்பீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண எல்லா மெட்டீரியலையும் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சில மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு அக்யூஸ்டுக்கு அதை கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் என்ன ரீசனுக்காக அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா that its disclosure to the accused is not essential in the interest of justice. உதாரணமா சொல்றேன். இப்ப ஒரு அப்சீன் போட்டோஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு விக்டிம் கேர்ளை வந்து அப்சீனா போட்டோ எடுத்திருக்காங்க, அப்சீனா வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அதை காப்பீஸா வந்து இங்க வைப்பாங்க. வைக்கும் போது அந்த இதை வந்து அக்யூஸ்டுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து மிஸ்யூஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அக்யூஸ்ட கொடுக்கறது மூலமாவோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இது அது வந்து அவங்களோட பவுண்டட் டியூட்டி, வாட் எவர் பி தி மெட்டீரியல். அதை சில இதை வந்து அவங்க சென்சார் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் எசென்சியல் அப்படின்னு கோர்ட் திங்க் பண்ணா அதை சென்சார் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் போயிடலாம். அப்படி கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது ஒரு நோட் அப்பெண்ட் பண்ணணும். இந்த ரீசனுக்காக இதை கொடுக்க வேண்டாம், இது திஸ் டாக்குமெண்ட் ஷல் நாட் பி டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் புட் அ நோட் ஆர் புட் அ காஷன் நோட் அப்படின்னு நான் சொல்றேன். 173 class 7 போங்க. Where the police officer investigating the case finds it convenient so to do, he may furnish to the accused copies of all or any of the documents referred to in subsection 5. பாத்தீங்களா? இப்ப சப்செக்ஷன் 5ல என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் கொடுக்க சொல்றாங்க. ஆனா சப்செக்ஷன் 6ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னு நீங்க சொல்லல. பாத்தீங்களா? மறுபடியும் 7 படிங்க. Where
the police officer investigating the case finds it convenient so to do, he may furnish to the accused copies of all or any of the documents referred to in subsection 5. ஓகே, இந்த டாக்குமெண்ட்ஸ் 173 கிளாஸ் 5ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்களோ, ஈவன் அந்த எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராசிக்யூஷன் வந்து ரிலை பண்றாங்களோ இல்ல எதெல்லாம் irrelevant நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அக்யூஸ்ட் கொடுக்கலாம். பட் தி டாக்குமெண்ட்ஸ் submitted which comes under the purview of 173 class 6 cannot be given. இதுதான் அதுக்குள்ள எக்ஸெப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஒன் 173 class 8 படிக்கலாமே. 173 class 8. Nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under subsection 2 has been forwarded to the magistrate, and where upon such investigation the officer in charge of the police station obtains further evidence, oral or documentary, he shall forward to the magistrate a further report or reports regarding such evidence in the form prescribed, and the provision of subsection 2 to 6 shall, as far as may be, apply in relation to such a report or report as they apply in relation to a report forward under subsection 2. வெரி குட். இப்ப நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வெதர் இட் இஸ் மேண்டேட்டரி. லாஸ்டா என்ற கேள்வி கேளுங்க மேடம், இடையில நீங்க கொஸ்டின்லாம் போட வேண்டாம். 173 கிளாஸ் 8 நீங்க படிச்சீங்கன்னா, நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அந்த கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு கேட்டேன். அப்ப நானே அதுக்கு பதில் சொன்னேன், வாங்க தேவையில்லை, ஏன்னா அதுதான் லா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப நான் சொன்னது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடியும் நீங்க படிங்க, நான் அந்த இடத்துல உங்களை ஸ்டாப் பண்றேன். Nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under subsection 2 has been forwarded to magistrate, and where nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under subsection 2 has been forwarded to the magistrate. ஃபைனல் ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறம் கூட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து nothing in this section shall precludeன்றாங்க. nothing stops to further investigate the matter when the investigation is over and final report is filed under section 173 class 2. சரியா? ஃபைல் பண்ணா கூட nothing stops, அதான் அந்த precludeன்றதுக்கு nothing stops to further investigate the case even after filing final report. அதுதான் அங்க சொல்றாங்க. அப்படி கண்டினியூ பண்ணுங்க. Where upon such investigation the officer in charge of the police station obtains further evidence, oral or documentary. One minute. Where படிச்சீங்களா? Where upon such investigation. சரியா? Where upon such investigation. Where upon such investigation என்ன எப்படி படிக்கணும்னா where upon the further investigation. சரியா? The officer in charge of the police station obtains further evidence. அத நான் என்ன சொல்றேன்னா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன், ஆபீசர் stumbles upon any evidence சொன்னேன். அதுக்கு இத மீனிங். Officer in charge of the police station obtains further evidence. Further evidence which means either oral or documentary. சரியா? He shall forward to the magistrate a further report or report regarding such evidence in the form prescribed. இப்ப whereupon such investigation, the investigation of officer in charge of the police station obtains further evidence. இந்த இடத்துல எங்கயாவது பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிருக்காங்களா பாத்தீங்களா? இந்த செக்ஷன்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா வேர்ட் இருக்கா பாத்தீங்களா? இல்ல
எல்லாரும் படிச்சிட்டீங்கல்ல அத? Yes, sir. Whereupon such investigation, அதாவது nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under subsection 2 has been forwarded to the magistrate, whereupon such investigation, அவ்வளவுதான். இங்க nothing has been stated with regard to the prior permission from the magistrate. So what is the settled law is no permission or no approval is required to further investigate the matter. சரியா? இதுதான் அந்த 173 class 8. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் வச்சுட்டு நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், வாட் இஸ் மீன் பை ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன், வாட் இஸ் மீன் பை டினோவா இன்வெஸ்டிகேஷன். இந்த மூணுக்கும் நீங்க டிஃபரெண்ட் தெரியணும். At what point of time further investigation can be ordered, at what point of time de novo investigation can be ordered, by which court it can be ordered. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. சாப்டர் 12ல உறுதியா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அதனால இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பத்தி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்க இதுல வந்து நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பண்ணிட்டு இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டினோவா இன்வெஸ்டிகேஷன்ன்றதே ஒரு பெரிய ஒரு மேஜர் ஏரியா. இதுல வந்து டைம் அண்ட் அகைன் வந்து புதுசா தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. சில தீர்ப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பீதாம்பரன் கேஸ சொன்னேன், வினோத் கரெக்டா சொன்னாரு. அது வந்து 3/5/2023 வந்திருக்கு. 4/5/2023 ஒரு ஜட்மெண்ட் வருது. அந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரீ காக்னிசன்ஸ் போஸ்ட் காக்னிசன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அது கொஞ்சம் பார்த்தா அது ரொம்ப ஸ்டன் ஆயிடுச்சு. 63 பக்கம் தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பை படிச்சீங்களா வினோத்? என்ன பாத்தீங்க? அந்த 153 202 டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தேன் சார். அதுல அது பாத்தீங்களா? அப்ப எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சிருக்கோம். இந்த ப்ரீ காக்னிசன்ஸ் போஸ்ட் காக்னிசன்ஸ் அப்படின்ற டிஸ்டிங்ஷனே கிடையாது. ஈவன் 156 class 3 CRPC can be exercised at the post cognizance stage அப்படின்னு ஜஸ்டிஸ் மோஹின்டன் நரிமன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. That judgment is known as வினுபாய் ஹரிபாய் மாலவியா பட்டேல். அது பாத்தீங்கன்னா 2019 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் வந்து அதுல 3352 நினைக்கிறேன், சாரி 5233. இந்த தீர்ப்புல வந்து அப்படி சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ற ஆஸ்பெக்ட்ல தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். சரியா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் எடுத்து போட்டாரு, ரிப்போர்ட் ஆனது சொல்லிருங்க. 2019 AIRSC 5233. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து there was a complete departure of the law with regard to 156(3). இது ஒரு புது ஜட்ஜ்மெண்ட். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பெக்டாகுலர்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் அக்யூஸ்ட் கேன் ஆஸ்க் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரைட்டே அக்யூஸ்ட் கிடையாது. அக்யூஸ்ட் கேன் ஆஸ்க் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா நாக்னு ஒரு கேஸ் இருந்துச்சு. ரீட்டா நாக் கேஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்னா, டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் இஸ் நாட் என்டைட்டில்ட் டு ஆஸ்க் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. சப்சிக்வெண்டா தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஓவர்ரூல்ட்
by the judgment of Supreme Court, namely Vinay Dyagi versus Israt Ali. அது எதுல ரிப்போர்ட் ஆகினா 2013 5 SEC பேஜ் நம்பர் 762. இந்த ஜட்மெண்ட் தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் கேஸ் ஓவர்ரூல் பண்றாங்க. பண்ணிட்டு அதுல பாருங்க என்ன கொடுமைன்னு. அதாவது டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் இஸ் தி காம்பிட்டன்ட் பர்சன். யாரு பாதிக்கப்பட்டிருக்க முடியும்? ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க, அது வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா அது அதனால who is the real aggrieved person? டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் இருக்க முடியும். But unfortunately, the Supreme Court stated in Ritana case, de facto complainant has no locus standing to ask for further investigation. But very fortunately, that judgment was overruled in a Vinay Dyagi's case. That Vinay Dyagi's case was a very important case. Still, that judgment holds good in the field of law. So, this is the Vinay Dyagi case. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பத்தி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுனாலேயும் நீங்க சும்மா கூட இந்த கேஸ் எழுதுங்க. வினய் தியாகி வெர்சஸ் இஸ்ரத் அலி 2013 5 SEC பேஜ் நம்பர் 762. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுல பார்க்கலாம். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த வினுபாய் ஹரிபாய் கேஸ்ல உங்களுக்கு சொன்னேன் ப்ரீ காக்னிசன்ஸ் போஸ்ட் காக்னிசன்ஸ்னு ஒரு டிஸ்டிங்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 3 judges பெஞ்ச்ல டிசைட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கேஸ பாருங்க, நான் இப்ப வினோத்ல கடைசியா கேட்டேன் பாருங்க, அந்த கேஸ் எல்லாரும் எழுதிக்கோங்க. அந்த கேஸ் பேரு கைலாஸ் விஜய் வர்கியா. கைலாஷ் விஜய் வர்கியா வெர்சஸ் ராஜலட்சுமி சௌத்ரி. இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் பெஞ்ச் கம்பரைசிங் 2 judges. Whereas Vinubai case where 3 judges were comprising. That is famously known as full bench. அது வந்து full bench judgment. இது டிவிஷன் பெஞ்ச். இந்த டிவிஷன் பெஞ்ச்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஸ்டிங்ஷன் வந்து வராது. ப்ரீ காக்னிசன்ஸுக்கும் போஸ்ட் காக்னிசன்ஸுக்கும் தேர் ஆர் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ப்ரீ காக்னிசன் ஸ்டேஜ்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய 156 கிளாஸ் 3 போஸ்ட் காக்னிசன் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு இங்க சொல்றாங்க. அதுக்கு இவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இட் அட்ராக்ட்ஸ் மச். என்னன்னா, ராம்தேவ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது ஒரு கேஸ். ராம்தேவ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது வந்து ஃபுல் பெஞ்ச் 2015 6 SEC பேஜ் நம்பர் 439ல இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த வினுபாய் கேஸ்ல சைட் பண்ணல. அது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அதுல ப்ரீ காக்னிசன்ஸும் போஸ்ட் காக்னிசன்ஸையும் ரொம்ப பர்டினண்டா டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ராம்தேவ் கேஸ் ஹேஸ் நாட் பீன் நோட்டீஸ்ட் பை தி ஃபுல் பெஞ்ச்னு ஒரு சொல்றாங்க. பட் எனிவே இப்படி ஒரு நமக்கு அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்பவுமே நான் கிளாஸ்ல, அதாவது லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் should have been updating themselves and they should be kept abreast of the latest trend of emerging law. Otherwise, the law will become dull subject. நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் என்ன மாறுது, எந்த இடத்துல மாறுது, எந்த பாருங்க இந்த 173 இன்னைக்கு அந்த பீதாம்பரன் கேஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குது. ஸோ அப்போ 158 CRPC பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்டால பை ஸ்பெஷல் ஆர் ஜெனரல் ஆர்டர்ல அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஆபீசர் மட்டும்தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களை டைரக்ட் பண்ண முடியும். சும்மா இட் இஸ் நாட் தட் எவ்ரி சுப்பீரியர் ஆபீசர் கேன் ஆர்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ ஒவ்வொரு தீர்ப்புகளையும் நம்ம படிக்கும் போது இப்படி படிக்கணும். இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த உங்கள்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து யார் ஆர்டர் பண்ணோம்னா
any courts, including magistrate, can order further investigation. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. Any courts, including judicial magistrate, can order further investigation. Full stop. Insofar as the re-investigation or fresh investigation or de novo investigation are concerned, the power to order that investigation is only vested upon the constitutional courts, that is Supreme Court and High Court. அவ்வளவுதான். Further investigation யாரும் ஆர்டர் பண்ணலாம், including magistrate. Insofar as re-investigation, de novo investigation or fresh investigation, High Courtum Supreme Court மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். ஈவன் செஷன்ஸ் கோர்ட்டு கூட அந்த பவர் கிடையாது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் கிடையாது. இவ்வளவுதான் இந்த டிஸ்டிங்ஷன். இது பாத்தீங்கன்னா வினை தியாகி கேஸ் சொன்ன பாருங்க, 2013 5 ACC, அதுலதான் இந்த டிஸ்டிங்ஷன் சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்டா சந்திரபாபுன்னு ஒரு கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து இன்னும் ஆல்டர் ஆகவே இல்லை. ஸ்டில் திஸ் பொசிஷன் ஹோல்ட்ஸ் குட். ஈவன் அந்த வினுபாய் ஹரிபாயில கூட இந்த பொசிஷனை வந்து அவங்க அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு 173 Class 8ல மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர், செஷன் ஜட்ஜ் கேன் ஆர்டர், High Court can order, even Supreme Court can order further investigation. Insofar as re-investigation and fresh investigation பொறுத்தளவுக்கு it is for the constitutional courts alone can order. That's all. இவ்வளவுதான். இதுல நீங்க நீங்க கேள்வி கேட்கலாம், வேற நான் ஏதாவது சொல்லாத விஷயங்களை கூட என்ன கேட்கலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியால மட்டும் இல்ல, வேற ஏதாவது உங்களுக்கு இந்த அகாடமிக்கா கிரிமினல் லால ஏதாவது கிளாரிஃபை ஆனா கூட நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஒரு 10 minutes கொடுப்பேன். சார் இந்த 170 செக்ஷன் 170 இருக்குங்களா சார், அது வந்து பிராக்டிகலா அது எந்த டைம்ல இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க சார்? எதுல மேடம்? செக்ஷன் 170ல சொல்லக்கூடிய விஷயங்கள் பிராக்டிகலா இது எந்த ப்ரொசீஜர்ல ஃபாலோ, பிராக்டிகலா இது எந்த டைம்ல இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க சார்? இது ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஒரு கேஸ்லனா அதுல கரெக்டான மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் பிரகாரம் இந்த அஃபென்ஸ் நடந்த மாதிரி இருக்குன்னா 170ல ஃபைனல் ரிப்போர்ட்டை போட்டு அவங்க தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல சரியா மெட்டீரியல் கிடைக்கல, இல்ல இன்சஃபிஷியன்டா அந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னா 169ல போலீஸே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே பாண்ட் வாங்கிட்டு அக்யூஸ்ட கட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதை 173 Class 4ல அங்க ஃபாலோ பண்ணிக்கணும். 170ல வந்து சரியான மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் 173 Class 2ல போட்டா 173 Class 5 will have to play. சார் அந்த 173 Class 3ல அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் சொன்னீங்க சார். இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த 158 கீழே அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டாங்க, காக்னிசன்ஸும் எடுக்கல, அந்த பெண்டிங்ல இருக்குங்க சார். எந்த மாதிரியான நேச்சர்ல இந்த மாதிரி காக்னிசன்ஸும் எடுக்காம ஃபர்தர் ஆர்டர்ஸ் எதுவும் போடாம இருப்பாங்க சார்? எல்லா கேஸ்லயும் மேஜிஸ்ட்ரேட் உடனே காக்னிசன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டீங்கன்னா 1 வருஷம் கூட ஆகும். சரியா? இப்பதான் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 2019ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுல இருந்து 3 நாளைக்குள்ள அதுக்கு நம்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மியர் நம்பரிங் இஸ் நாட் அமௌண்டிங் டு டேக் காக்னிசன்ஸ். சரியா? நம்பர் பண்ணிட்டா போதும். காக்னிசன்ஸ் எடுத்து சம்மன் இஷ்யூ பண்றது வரைக்கும் உள்ள கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்ல தி சுப்பீரியர் ஆஃபீஸர் who is known as the 158ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் வந்து can order further investigation, that too by the officer in charge of the police station. சரியா? ஓகே சார், thank you சார். ஃபைல் பண்ண உடனே யாரும் அதை காக்னிசன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. It is the situation still prevails in our, at least our state. அந்த கேப்ல அவங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஒருவேளை கோர்ட் வந்து சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர்னா அதை கூட அவர் பண்ண முடியாது. சார் 173 3லயும் சரி
173(8)லயும் சரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபர்தரா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஃபர்தரா கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னு கொடுப்பாங்க? சப்ளிமெண்டரி. அதுக்கு பேரும் ஃபைனல் ரிப்போர்ட் தானா? There is supplementary report. It would be form and part of the final report. Thank you, sir. ரவீனா கேளுங்க. சார் இப்போ வந்து 176 சப்க்ளோஸ் 6ல வந்துட்டு போலீஸ் வந்து சில பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க, அக்யூஸ்டுக்கு ஃபர்னிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். நம்ம வந்து இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து வெதர் ஹி இஸ் மேண்டேட்டரியா வந்து அதை கொடுக்க கூடாதுன்னு இருக்கா, வெதர் டஸ் ஹி ஹேவ் டிஸ்கிரிஷனரி பவர், அது நிஜமாவுமே எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் இல்ல ஆகாதுன்னு அவர் வந்து ஜுடிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வந்து பண்ணின பிறகு காப்பீஸ் கொடுக்கலாமாங்க சார்? அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு விஷயத்த நீங்க இந்த டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் லைக் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் மாதிரி மேடம். இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி இல்ல இந்த டாக்குமெண்ட் நான் அக்யூஸ் கொடுப்பேன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ஏன் கொடுக்க கூடாதுன்றதுக்கு அவங்க ஒரு நோட் போட்டு கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அது பிரகாரம் அது சும்மா எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க சென்சார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்ப இது ஆர்டிகல் 21 பேசுறோம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ன்றோம். இருந்தா கூட இப்ப ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உதாரணமா இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, போலீஸ் வந்து ரகசிய தகவலின் பெயரில் நாங்க போய் போனோம், இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அக்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோம், அந்த ரகசிய தகவல் யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்க முடியுமா? 125 of Indian Evidence Act படி bar sir, it's bar. That would come into play here. Okay, so that the privileged communication na, so magistrate வந்து is empowered to furnish detail. பண்ணவே முடியாது. Thank you so much sir. Okay. சார் மேற்கொண்டு 173(6)ல அப்படி சில டேட்டா கொடுத்துருக்காங்க, சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்ஸ்டான்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கும்? அதை நம்ம எப்படி வந்து டிஸ்ப்ரூவ் பண்றது? இல்ல அதை எந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பாக்குறது? அது பார்க்கவே முடியாதா? அது இப்போ ப்ராசிக்யூஷனுக்கு மட்டும் அட்வான்டேஜா இருக்குமா? அது எப்படி சார்? அந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்குது. அத வந்து ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் வந்து ஒரு கேஸ்ல அட்ரஸ் பண்ணிப்பாங்க. அது என்ன கேஸ்னா மரியதாஸ் நினைக்கிறேன். அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரியான தருணத்துல மரியதாஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு கேஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. 164 பத்தி ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜியும் ஜஸ்டிஸ் PN பிரகாஷும் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. முருகசாமி கேஸ். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சென்சார் டாக்குமெண்ட் வரும்போது அதை வந்து அக்யூஸ்ட் கிட்ட காப்பி கொடுக்கும்போது அபிடவிட் வாங்கிக்கிறோம் அவங்ககிட்ட, இந்த மாதிரி நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், இதை வெளியே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு வாங்கிக்கணும். அதுவும் சாஃப்ட் காப்பியே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மெட்டீரியல் தர மாட்டாங்க. ஓகே சார், புரியுது சார். ஓகே, அதே நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டேன்ல, பெரும்பாலும் நிறைய மெட்டீரியல்ஸை வந்து இந்த மாதிரி சென்சார் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம். அப்படி சென்சார் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விக்டிம் அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பொறுத்தளவுக்கு நம்ம இல்ல எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்கு, ஐ ஷுட் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி கேட்க முடியாது. அதனாலதான் அந்த மேடம் சொன்ன மாதிரி 125ல இருந்து அந்த 130 வரைக்கும் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு இட் கேனாட் பி டிஸ்பியூட்டட். சரியா? ஓகே சார், ஓகே. இது வரைக்கும் நடைமுறையில அது மாதிரி நாங்க இது வரைக்கும் பார்க்கல. நான் அடுத்த கிளாஸ்ல நான் இதை சொல்றேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் பிகே சசிகலா வர்சஸ் ஸ்டேட் கேஸ்ல இத பத்தி சொல்லிருக்காங்க சார். ஆமா, பிகே சசிகலா கேஸ்ல வந்து அது வந்து டிரான்ஸ்லேட்டட் காப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப அக்யூஸ்ட் வந்துட்டு நான் வந்து தமிழ், எனக்கு வந்து எல்லாமே தமிழ்ல வேணும்னு கேட்பாங்க. டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா CBI போட்டிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 7000 பக்கத்துக்கு இருக்கும். எனக்கு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வேணும், அதர்வைஸ் I'll be aggrieved, I cannot effectively defend my case னு இது பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் said no, you are not entitled அப்படின்னு சொல்லி இது பண்ணி விடுவாங்க.
ஸோ விகே சசிகலா கேஸ் வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இது டிரான்ஸ்லேஷன். வேற குருநாதன் சார் கேளுங்க. கைத்து திருச்சிங்க சார். இன்வெஸ்டிகேஷன் வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் கமெண்ட்ஸ் ஆகும். அரெஸ்ட் வந்து 161 கிளாஸ் 3ல ஸ்டேட்மெண்ட் எடுத்த பிறகுதான் கமெண்ட்ஸ் ஆகும், அரெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டும் கரெக்ட்டுங்களா சார்? ஒரு கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அரெஸ்ட்ன்ற வார்த்தையே வரும், அது வரைக்கும் வராது. எஃப்ஐஆருக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. 161 கிளாஸ் 3க்கு பிறகுதான் அரெஸ்ட் பண்றாங்க, அது சரிங்களா? ஆமா, அப்படிதான் வரும். எக்ஸப்ஷனலா ஒரே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னா சம்டைம்ஸ் அக்யூஸ்டே போய் நான் வந்து என் ஒய்ஃபை மர்டர் பண்ணிட்டேன், நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. தட் வுட் பிகம் எஃப்ஐஆர். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அது வைஸ் வர்ஸா வரும். அதாவது அதர்வைஸ் அதுதான். எஃப்ஐஆர் பதிவு பண்றது பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் இல்ல அப்படின்னா சரிங்களா சார்? எஃப்ஐஆர் இஸ் பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷன் அதாவது எஃப்ஐஆர் வந்து இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் விச் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா அந்த செக்ஷன்ல 154ல ஆஃப்டர் ரிசீவிங் தி கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்டு தென் ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி கமென்ஸ்டு அப்படின்னு இருக்குது. ஆமா சார், எஃப்ஐஆர் இல்லாம இன்வெஸ்டிகேஷனே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷனான ஃபேக்ட் என்னன்னா அக்யூஸ்டே போய் வாலண்டரியா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் இதை ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார்ல, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் மட்டும் மாறும். when accused becomes a complainant, the scenario will be changed. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அப்ப வந்து அவர் போய் சொன்னோன்னே அவரை வந்து கஸ்டடிக்கு வந்துடுறாருல. ஓகே ஓகே. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா என்னென்ன நடக்கணுமோ அது கொஞ்சம் சில ஃபார்மாலிட்டிஸ் முன்னாடி வந்துடும். ஓகே, தேங்க்யூ சார், நன்றி. ஓகே. வினோத், வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரே ஒரு டவுட் சார். இந்த 170 171ல the complainant and witness not to be required to be accompany police officer and not to be subject in the restraint அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்ல ப்ரொவைடட் கிளாஸ்ல விட்னஸும் கம்ப்ளைண்ட்டும் வந்து பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாட்டி மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களோட கஸ்டடியில் வச்சுக்கலான்ற மட்டும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதை படிக்க எந்த இடத்துல இருக்கு? 171ல ப்ரொவைடட் கிளாஸ் provided that if any complainant or witness refuse to attend or to execute a bond as a direct in section 170, the officer in charge of the police station may forward him in custody to the magistrate, who may detain him in custody until he executes such bond or until the hearing of the case is completed. 171 படிக்கிறீங்க? ஆமாங்க சார், ப்ரொவைடட் கிளாஸ். ஓ, ஃபுல்லா படிங்க எல்லாத்தையும். 171 complainant and witnesses not to be required to accompany police officers and not to be subjected to restraint. No complainant or witness on his way to any court shall be required to accompany a police officer or shall be subjected to unnecessary restraint or inconvenience or required to give any security for his appearance other than his own bond. Provided that if any complainant or witness refuse to attend or to execute a bond as directed in section 170, the officer in charge of the police station may forward him in custody to the magistrate, who may detain him in custody until he executes such bond or until the hearing of the case is completed. இது ஒண்ணும் இல்ல, அது சும்மா சாதாரண விஷயம். அதாவது கம்ப்ளைனன்ட் இருக்காங்க, அவங்க அந்த விட்னஸ் வந்து ரிப்பீட்டடா அப்பீல் ஆகவே மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னா, இந்த போலீஸ் ஆபீசர் வந்து அவங்க வந்து பாண்டு வாங்கிக்கலாம்.
அது வரைக்கும் அவங்க டீடைன் பண்ண சொல்லலாம். டீடைன் மீன்ஸ் till the examination of that particular witness or complainant. இது மாதிரி ப்ராக்டிக்கலாலாம் கிடையாது. எப்படி வராம இருப்பாங்க? வராம இருந்தா என்ன, எப்படி அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் சார்பா கம்ப்ளைண்டாவோ விட்னஸஸாவோ இருந்துட்டு வர மாட்டேன்னு சொன்னா அவங்களை எப்படி டேக்கிள் பண்றது, என்ன பண்ணலாம்னு ஒரு பவர் இருக்காங்க. It is not so important because it is not practically followed. அக்யூஸ்டையும் வந்து பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேக்குறாங்கல்ல சார், அது எப்படி கோர்ட்ல கேஸ ப்ரொசீட் பண்ணுவாங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பீங்க, கம்ப்ளைண்டா இருப்பீங்க, உங்க சார்பா ஒரு 4 பேர் உங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்னஸ் இருப்பாங்க, நீங்க கோர்ட்டுக்கே போக மாட்டீங்க, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னா, then what will be the solution for the police? அப்ப அவங்க உங்களை இது மேஜிஸ்ட்ரேட்டை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட பாண்டு வாங்கிட்டு ஒழுங்கா நானுமே வருவேன் மட்டுக்குன்னு எழுதுவாங்க. ஒருவேளை பாண்டு ஆர் they can ask for your detention for a particular period till your examination is complete. அதான் ஹியரிங் சொல்றாங்கல்ல, உங்களை எக்ஸாம் பண்ணா விட்டுருவாங்க. இது யாரும் இப்படி பண்றது இல்ல. ஓகே, தேங்க் யூ சார். கிருஷ்ணா சார். ஓகே டவுட் இருக்கா சார்? ஃபைனல் ரிப்போர்ட் எவ்வளவு நாளுக்குள்ள சார் சப்மிட் பண்ணணும் கோர்ட்? அப்படி எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்கா டைம் ஃப்ரேமே கிடையாது. இந்த அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் உமன் பொறுத்தளவுக்கு மட்டும் அந்த 376 AB இந்த மாதிரி அவங்க அந்த ப்ரொவிசோ கிளாஸ் சொல்லியிருக்க அஃபென்ஸ்க்கு மட்டும் 2 monthsல ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. 2 monthsக்குள்ள ஃபைல் பண்ணாதனால அந்த உங்க கேஸ் எல்லாம் போயிருமா அப்படிலாம் கிடையாது. அப்படி வந்து மேண்டேட்ரியா டைம் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம். என்ன நடக்கும்னா, the accused, if he is in detention, he would come out on bail by default bail or statutory bail. அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க் யூ. அந்த மாதிரி ஸ்டேட் ஜாக்கெட் ஃபார்முலாவா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஒரு இன்ஃபிளெக்சிபிளா பண்ண முடியாது. சில நேரம் இந்த கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ட்ரையல்ல முடிச்சிருங்க, இவ்வளவு நாள் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி டைரக்ஷன்ஸே வந்து என்ன கேட்டா அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி ஹைகோர்ட்டே நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் என்ன நடக்கும்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரால அதை பண்ண முடியாது. அப்புறம் அவங்க கண்டெம்ட் வருவாங்க, அப்புறம் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. இப்போ ட்ரையலை முடிக்க முடியும், இப்போ 3 monthsல ட்ரையலை முடியும் சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. நமக்கு அது மட்டும் தான் தெரியும். 3 மாசம் கழிச்சுக்கு பாத்தீங்கன்னா அந்த எந்த கோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த கோர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, எங்களால முடிக்க முடியல, என்னென்ன ஹர்டில்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஃபர்தரா ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த டைம் ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு கிரிமினல் கேஸ்ல நீங்க இவ்வளவு நாளையில இதை பண்ணுங்க, இவ்வளவு நாளைக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் சோ பெனிஃபிஷியல். தேங்க்யூ வினோத் சார். தேங்க்யூ சார். திவ்யா, கிருஷ்ணா ப்ரோ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. இப்போ எப்படின்னா உங்களோட செஷன்ஸ் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். அகாடமிக் செஷன்னா அது அகாடமிக் வியூல அது ஒரு மாதிரி கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி அழகா அது ஒரு மாதிரி போகுது. ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க நாங்க அப்படின்னு சொன்னதுனால கம்ப்ளீட்டா அப்படியே உங்க ஸ்டைலே வேற மாதிரி மாத்திட்டு இதே 173 ரொம்ப வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அழகா சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு. அதாவது ஃபிட்டிங் இன்டு எவ்ரி கப்ன்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகா பொருந்தி அழகா பண்ணீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அ லாட் சார்.